எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கேரளாவில் ஒரு 5 சீனியர் மாணவர்கள் அவங்களோட ஜூனியரை ரொம்ப கொடூரமான முறையில் ரேகிங் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் கோட்டயம் பகுதியில் ஒரு கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஆண்கள் விடுதி இருக்குது. இந்த ஆண்கள் விடுதியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹாஸ்டல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் இதில் சீனியர்ஸுக்கு தனியாக ஒரு ஃப்ளோர் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி உள்ள ஹாஸ்டல் நான் சொல்கிறேன். சீனியர்ஸுக்கு ஒரு ஃப்ளோர் இருக்கும். ஜூனியர் அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், செகண்ட் இயருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தேர்ட் இயருக்குன்னா செகண்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி அவங்களே செப்பரேட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் அந்த ஹாஸ்டல்லையும் ஃபர்ஸ்ட் இயருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு ஹாஸ்டல் செப்பரேட்டாக ஃப்ளோர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, November 16, 2024 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. நார்மலாகவே காலேஜுக்குள்ளே அதாவது முன்னாடி ரேகிங் அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேகிங் ஃப்ரீ கேம்பஸ், ஆன்டி ரேகிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ரேகிங்க்கு எதிராக கொண்டு வந்ததுக்கப்புறம் ரேகிங் ஃபுல்லாகவே ரேடிகேட் ஆயிடுச்சு. அதுவும் ரேகிங் அப்படிங்கிறது நம்ம காலேஜில் பார்க்க முடியாது. ஸோ நான் காலேஜ் படிக்கும் போதுமே ரேகிங் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்போ எந்த நிலைமையில அவங்க உள்ளே வந்திருப்பாங்க? ஹாஸ்டல் நர்சிங் படிக்க போகிறோம், நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. உள்ளே வர குழந்தைங்களுக்கு அவங்களோட சீனியர்ஸ் மாதிரி லிட்ரலி ரொம்ப மோசமாக கொடுமை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட, அதாவது இந்த ஜூனியர் பசங்க கிட்ட இந்த சீனியர் ஒரு 5 பேர் சேர்ந்துக்கிட்டு, எங்களுக்கு நீ காசு கொடுக்கணும், நாங்கள் குடிக்கிறதுக்கு சண்டே ஆனால் நாங்கள் குடிக்கிறோம், ஸோ குடிக்கிறதுக்கு நீங்கள் தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 800 rupees அவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஸோ நாங்கள் சீனியர், நீங்கள் ஜூனியர், ஸோ எங்ககிட்ட மரியாதையாக நடந்துக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் அதுக்கப்புறம் நீ ஃபர்தராக படிக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம், உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், உனக்கு எகெயின்ஸ்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லி மிரட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இவங்களை டார்ச்சர் பண்ணி வீடியோ எடுத்து இதை நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே, அதாவது குடிக்க சொல்லி அதை வீடியோ எடுத்து, இப்போ நீ குடிச்சிட்டேன், இதை நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நான் இங்கே காலேஜில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உன்னால் படிக்க முடியாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இந்த மாதிரி எப்போவுமே காசு கொடு, ஆன்லைனில் காசு அனுப்ப நாங்கள் குடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்துறது மட்டும் கிடையாது, அந்த பசங்களை காட்டில் கட்டி வச்சுருக்கானுங்க. கையை காலை கட்டி வச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இந்த வெயிட் லிஃப்ட் பண்ணுற வெயிட் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க மேலே வச்சு, இதோட ரொம்ப மோசமான விஷயம், நல்லா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க காம்பஸை எடுத்து கிழிச்சு வச்சுருக்கானுங்க, உடம்பு ஃபுல்லாக கீரல் போட்டு வச்சுருக்கானுங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்க கத்தியிருக்காங்க. ஸோ இதை கத்துறதை பார்த்து அவனுங்க சந்தோஷம் அடைஞ்சிருக்கானுங்க, அதாவது அவனுங்க ரசித்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கானுங்க. இதை ஒரு சீனியர் வீடியோவாக ஷூட்டும் பண்ணியிருக்கான். அது போக இவனுங்க கத்தும் போது இந்த லோஷன் இருக்கும்ல, நம்ம கைக்கு அதோட அந்த க்ரீம் லோஷன், அந்த லோஷனை எடுத்து அவனுக்கு காம்பஸால் கீழதுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கானுங்க. இந்த எரிச்சல் தாங்க முடியாமல் அந்த பசங்க இன்னும் அதிகமாக கத்துறதை பார்த்து இவனுங்க சிரிச்சிருக்கானுங்க, ரசிச்சிருக்கானுங்க அதை சொல்லப்போனால். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவங்க கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோஷனை அவனுங்க வாயிலெல்லாம் விட்டுருக்கானுங்க. யோசிச்சு பாருங்க, இதை நான் சொல்லும் போதே எவ்வளோ கொடூரமான ஒரு செயல். இதை மாணவர்கள் பண்ணியிருக்காங்க. அதுவும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க கிட்ட பேஷண்ட்டை கொடுத்தா இவனுங்க பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட் பண்ணுவானுங்க? ஒரு இன்ஜெக்ஷன் போட சொன்னால் கூட இவனுங்க அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளோ தூரம் ஒரு ரொம்ப கொடூரமான செயலை செஞ்சுருக்காங்க. இவங்களை ஒரு கட்டத்தில் ஆக்சுவலி இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இல்லை என்னால் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் எதிர்த்துருக்கான். இதனால் இதுக்கு மேலே இதை தாங்கிக்கவே முடியல. எப்போ November 16 ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் இப்போ February மந்த் வந்துடுச்சு. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நாள். ஸோ ஒரு கட்டத்தில் இவனால் அதை தாங்கிக்கவே முடியலை. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, உடனே இல்லைன்னா காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட, அதாவது அந்த பையன் அவனோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறான். உங்கள் அப்பா உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி சீனியர் ஜூனியர் நடுவில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்திருக்கும், ஒரு தகராறு, ஏதோ நார்மல் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட்
உள்ளே வந்து விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது ரேகிங் நடந்திருக்கு, அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில் ரேகிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த 5 ஸ்டூடெண்ட்டையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆரம்பத்தில் இந்த பையன் வந்துட்டு எல்லாருமே பயப்படுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. ஏன்னா இவங்க தான் மிரட்டி வச்சுருக்காங்க, நீ எங்கேயாவது போய் சொன்னேன்னா நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே பயந்துருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களால் பொறுத்துக்க முடியல. ஸோ இந்த பசங்களை ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ போலீஸ், காந்தி நகர் போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ரேகிங் அப்படிங்கிறது எவ்வளோ கொடூரமான ஒரு செயல். ஆக்சுவலி கேம்பஸ்குள்ளே ரேகிங்கே இருக்கக்கூடாது. ரேகிங் ஃப்ரீன்னு எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஃபிடேட்டிவ் சைனும் வாங்கியிருப்பாங்க. ஸோ நான் இந்த காலேஜில் இது படிக்கும்போது இப்படி தான் நான் இருப்பேன், நான் வந்து ரேகிங் பண்ணேன், ஏதாவது அகெயின்ஸ்டாக பண்ணேன், என்னை வந்து தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேம்பஸ்க்குள்ளே இது எல்லா கேம்பஸுமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஆன்டி ரேகிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி இருந்தும் இந்த கவர்மெண்ட் நர்சிங் காலேஜில் இவ்வளோ தூரம் கொடூரமான முறையில் ஒரு ரேகிங் நடந்திருக்கு. இது ஹாஸ்டல் வார்டன் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கா, இல்லை இந்த கேம்பஸ்க்குள்ளே இது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருந்திருக்கா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின் இருக்குல்ல. எப்படி சீனியர் பசங்க அவங்க ஜூனியரை இவ்வளோ கொடூரமான முறையில் காசு கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு புரியல. அவங்க காலேஜில் படிக்கிற ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட்டையே சரி, சீனியர் ஜூனியர் அப்படின்னா அந்த ஜூனியர் பசங்களை காம்பஸால் கோடு போட்டு அந்த கோட்டுக்கு மேலே லோஷன் அப்ளை பண்ணி அதில் சந்தோஷம் காண்டனா. ஐ திங்க் இவங்களுக்கு வந்து மென்டலி டிசார்டர் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மென்டல் இஷ்யூ ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. ஏன்னா அடுத்தவங்களை கொடூரப்படுத்தி அதில் சந்தோஷம்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சைக்கோபாத் அப்படின்னு தான் சொல்லுவோம். லிட்ரலி இந்த 5 பசங்களுமே அப்படி தான் போல இருக்குது. இவனுங்க வந்து நர்சிங் படித்து என்ன பண்ண போகிறானுங்க தெரியலல்ல. ஒரு பேஷண்ட் கையில் ஊசி போடு, இல்லை பேஷண்ட்டை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அவனுங்க வழியில் இருந்தானுங்கன்னா இவனுங்க இதை பார்த்து சந்தோஷம் தான் பட்டுட்ருப்பானுங்க. இப்போது ரேகிங் இது வந்து தெரியுது, கம்ப்ளைண்ட் கொடுத்தனால வெளில வருது. இந்த மாதிரி உள்ள ரேகிங் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தெரியாமல் எத்தனை கேம்பஸ் இருக்கும் அப்படின்னு தெரில. அண்ட் கேரளாவில் இன்னொரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரீசெண்டாக. மிஹிர் அப்படிங்கிற ஒரு 15 வயசு பையன் ஸ்கூல் போயிட்டு வந்து ஒரு மணி நேரத்துலையே 26வது மாடியிலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். இது அவங்க அம்மா பார்த்துட்டு நல்லா தானே இருந்தான், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து திடீர்னு எப்படி வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான், அதுவும் இப்படி குதிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன காரணம் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவங்க வந்துட்டு அவனோட நோட்டு, அவனோட ஃபோன் இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா அவனோட ஸ்கூலில் அவனுக்கு ரேகிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பையனை டாய்லெட்டுக்கு கூட்டு போயிட்டு அந்த டாய்லெட்டோட சீட்டை வந்து நாக்கால் நக்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட தலையை அந்த டாய்லெட் இதுக்குள்ளே முக்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். என்னோட பையன் இவ்வளோ தூரம் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கான், அவன் வந்துட்டு கருப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணி ஓட்டி இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு செயலில் ஈடுபடுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு, அதாவது உங்கள் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. இல்லை அந்த மாதிரி யாருமே அப்படி பண்ணல, என்னோடய ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் இல்லை, இப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, நாங்கள் வந்து ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் இவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லாம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ரேகிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு எல்லாராலையுமே இப்படி ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது. நிறைய பேர் வந்து ஹேஷ்டேக்லாம் போட்டாங்க, நான் அதையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போவும் இந்த கேஸ் நடந்துட்டுருக்கு, போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ்கிட்ட ஸ்கூல் தரப்புலேருந்து அவங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே சிக்கலை. ஸோ ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கான ஐ விட்னஸோ இல்லை சாட்சியோ எதுவுமே உங்ககிட்ட இல்லை. எல்லாருமே இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, உண்மையிலேயே ரேகிங் தான் நடந்துச்சா, இல்லைன்னா எதுக்கு இந்த பையன் ஒரு உயிரை வர்ற அளவுக்கு 15 வயசு சின்ன பையனுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒருமா வச்சுனா ஓகே, கேரளாவில் நடந்துச்சு, தமிழ்நாடு வந்துட்டு நல்லா தான் இருக்குது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ரீசண்டாக சேலமில் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பையன், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஒரு 13-14 வயசு இருக்குமா, அந்த பையனுக்கும் அவனோட ஸ்கூலில் படிக்கிற இன்னொரு பையனுக்கும் தகராறு ஏற்பட்டு, தகராறு யோசிச்சு பாருங்க இந்த வேர்டு தகராறு அப்படின்னு நான் சொல்லும்போது 2 சின்ன பசங்க சண்டை போட்டிருக்கானுங்க. சின்ன பசங்க முதல்ல சண்டையே போடக்கூடாது, அப்படியே சண்டை போட்டாலும் வந்து கை தகராறு அளவுக்கு போய் இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, அது ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஸ்கூல் வேனில் சீட்டு பிடிக்கிறது, தகராறு அந்த மாதிரி இல்லாமல் அண்ட் இந்த மாதிரி இந்த பையன் ஏதோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதை பார்த்துக்கிட்டு இன்னொரு கேங் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை இவன் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு
கழுத்துலையும் நெஞ்சுலையும் நல்லா பலமாக தாக்கியிருக்காங்க. ஸோ தாக்குனதுக்கப்புறம் இந்த பையனை வந்துட்டு மயங்கிட்டான். ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கடைசியில் இந்த பையனோட உயிரை காப்பாற்ற முடியலை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப பலமாக கழுத்துலையும் நெஞ்சு பகுதியில் தாக்கப்பட்டிருக்கு, இந்த பையன் உயிர் இழந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற 2 சின்ன பசங்க சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு ரொம்ப வேகமாக அதாவது ஒரு பையன் இறக்குற அளவுக்கு ஒரு பையன் அடிச்சிருக்கான். இந்த பசங்க சேர்ந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா இதை சொல்கிறதுக்கு ஆக்சுவலி ஸ்கூல் என்ன தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, இல்லை வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க எதுவுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு இஷ்யூவெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது மட்டும் கிடையாது. மதுரவாயில் ஒரு பையன் 19 வயசு பையன். இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இவங்க அப்பா கிட்டே எனக்கு பைக் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்திருக்கான். இவங்க அப்பா வந்துட்டு வாங்கி கொடுக்கல. மேபி ஒரு குடும்ப சூழ்நிலை, அவர்கிட்ட காசு இருந்திருக்காது, அதனால வாங்கி கொடுக்கல. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, டெய்லியும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு மெக்கானிக் ஷாப்பில். வேலை பார்க்கும்போது இதே மாதிரி யூஸ்வலாக அவர் வேலைக்கு வந்துட்டார். வேலைக்கு வந்து இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க அப்பா வேலை பார்க்குற கடைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு எனக்கு பைக் வேணும், பைக் வாங்கி கொடுங்க, அப்படி இல்லைன்னா மண்ணெண்ணெய் எடுத்து இவன் மேலே ஊற்றி நான் வந்து செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இது மிரட்டுறதுக்காண்டி அவங்க அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி அவன் பைக் வாங்கணுங்கிறதுக்காண்டி ஆரம்பித்த ஒரு செயல். கடைசியில் இது எப்படி முடிஞ்சிச்சுன்னா அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஏதோ குளிர்காரத்துக்கு நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு கொஞ்சம் தள்ளி. ஸோ காற்று அடிக்கும்போது அந்த நெருப்பு பாஞ்சு இந்த மண்ணெண்ணெய் மேலே பட்டு அந்த பையன் இப்போ இறந்து போயிட்டான். ஸோ ஸ்கூலில் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா உடனே பேரண்ட்ஸ் கிட்ட ஏன் குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க? குழந்தைங்க எதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? ப்ராப்பராக ஸ்கூலும் குழந்தைங்கள கவனிக்க மாட்டேங்குது, ப்ராப்பராக பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களை கவனிக்க மாட்டாங்க. அப்படி வளர்கிற குழந்தைங்க எப்படி வளருவாங்க? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.